ஜீவவசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம். 17வது சங்கீதம் 5ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, என் காலடிகள் வழுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். வசனம் சொல்லுகிறது பாருங்கள், என் காலடிகள் வழுவாதபடிக்கு. வழுவாதபடி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சில நேரங்களிலே வெள்ளப்பான தரைகளில் நடக்கும் பொழுது கால் சிலிப்பாகிவிடும். நம்முடைய கால் வலிக்கு கீழே விழுந்து விடுவோம். நான் ஒரு கிராமத்தில் இருக்கிறேன். அந்த கிராமத்தில் நாங்கள் வர வேண்டி, இப்பொழுது தாரோடு போட்டு விட்டார்கள், மற்றபடி வயல் காட்டு வழியாக நடந்து வர வேண்டும். மழை நேரங்களிலெல்லாம் அந்த வயல்களிலே நடந்து வருவது கடினமான ஒன்று, வழுக்கும். தாவீது தன்னுடைய பிராக்டிக்கல் லைஃப்பில் அவர் எழுதுகிறார் பாருங்க, என் நடைகள் உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். நம்முடைய கால்கள் வலிக்கிறக்கூடாது, திடமா நடக்கணும், கீழே விழாதபடி நடக்கணும், வலுவாதபடி நடக்கணும். எனக்கு திறமை இருக்கு, நான் நடந்துருவேன் அப்படிங்கிறது அல்ல. தாவீது ஒரு பெரிய திறமையானவர். ஒரு கோலியாத்தை கூட தனி மனிதனாக நின்று கொண்டு சாதித்தவர். அப்படிப்பட்ட ஒரு பலசாலியான ஒரு மனிதர் சொல்லுகிறார், என் கால் வலுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில், அவருடைய பாதைகளில் ஸ்திரப்படுத்தும். என் வழிகளில் ஸ்திரப்படுத்தும் அல்ல, அவருடைய வழிகளில் ஸ்திரப்படுத்தும் என்று சொல்லி வேத வசனம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. நாம் நிலையான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால், வலுவாதபடி நாம் காக்கப்பட வேண்டும் என்றால், அவருடைய வழிகளிலே நாம் ஸ்திரமா இருக்கணும், உறுதியா இருக்கணும், திடனா இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேதவசனம் மிக தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. இந்த உறுதியான வாழ்க்கை நமக்குள்ள இருக்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் பாராட்டணும். ஆண்டவரே, நான் வழியிருவேன், நீர் வலுவாதபடி காத்துக்கொள்ளும். நான் உம்மை பற்றி கொண்டால் விட்டுருவேன், நீர் என்னுடைய கரங்களை பற்றி கொள்ள உதவி செய்தரணும். தேவனுடைய கரங்களுக்குள் நம்மை அர்ப்பணிப்போம். நல்ல ஆண்டவரே, வலுவாதபடி காப்பதற்கு தேவையான பலன் தந்து எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.